அதே மாதிரி தான் when we want to chant Hare Krishna we have to create that environment that we want to be with Krishna, Radha and Krishna. I don't want to be with anybody. நான் யார் கூட இருக்க எனக்கு அந்த நேரத்துக்கு நம்ம இது வந்து we have to learn from our previous acharyas how actually they எப்படி நம்மளோட முன்னொரு ஆச்சாரியர்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி அவங்க வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜாப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நினச்ச நேரத்தில் செய்கிறோம், நினச்ச நேரத்தில் செய்ய மாட்டோம். இன்றைக்கி நம்ம செய்கிறோம் இந்த டைமில், நாளைக்கு அந்த டைமில் விட்டுட்டு வேறு எதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓ இல்லை பிரபு எனக்கு வேறு முக்கியமான வேலை வந்துருச்சு பிரபு, அது ஓடுறதா போச்சு. அது வரும், எஸ்பெஷலி ஃபார் கிராஸ்தாஸ் அப்பப்போ வரும் பாருங்கள். ஏன் அது வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் ஆகக்கூடாது. அதே ஒரு இது சொல்லிக்கிட்டு எப்பயும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது ஆமாம், எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே we continue excuse then our life will be remain like that. That can happen once a while. And if it's like happening regularly then you have to recheck what is problem. அது எப்பயும் நடந்துக்கிட்டு இருந்துச்சா அவசரமாக ஓடிக்கிட்டு இருந்தோமா நம்ம வாழ்க்கை செக் பண்ணணும். அவசரமாக ஓடுறது வந்து மோட் ஆஃப் பேஷன். அது வந்து அந்த ராஜகுணத்தில் இருக்கலாம், எல்லாமே அவசரமாக இருக்கும், வாழ்க்கை அவசரமாக இருக்கும், வாழ்க்கை அது மோட் ஆஃப் பேஷன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் அதோட ஃபுல் பெனிஃபிட் வேணுமா நம்ம we have to try to make our life at least some portion of our life நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில மணி நேரத்துக்கு நம்ம மோட் ஆஃப் குட்னஸில் இருக்கணும். நம்ம நல்ல சத்துவகுணத்துக்கு போய் அதை நம்ம இது பண்ணணும். அப்புறம் சொன்னாங்க 5 மணிக்கு காலையில் எழுந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ வந்து மைண்ட் இஸ் ஃப்ரீ. ஆக்சுவலி அப்பயே வந்து பிரச்சனை ரொம்ப கொடுக்குமா இல்லையா? பயப்படாதீங்க, காலையில் 5 மணிக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ண அப்படி அப்போ ஸ்டாண்ட் பண்ணிட்டா கூட அப்பயும் பிரச்சனை வரும். அப்புறம் அந்த பிரச்சனை அட்லீஸ்ட் ரொம்ப பயமாக வராது, அந்த தவிர்த்து கொஞ்சம் இது தள்ளி விட்டுறலாம் அப்படி இப்படின்னு. ஆமாம், அப்படின்னா மணி 8 மணி 9 மணிக்கு வந்துச்சுன்னா அது மேக்ஸிமமாக வந்து அடிக்கிறோம் இல்லை. ஸோ வி ஹவ் டு அட்லீஸ்ட் சம் ரவுண்ட்ஸ் கொஞ்சமாச்சு நம்ம எத்தனை ரவுண்ட் செய்கிறோம், அத்தனை ரவுண்டுக்கு அட்லீஸ்ட் பாதியா காவாசியா ஃபியூ ரவுண்ட்ஸ் அந்த டைமில் நம்ம முடிக்க பார்க்கணும். தென் இட் இஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். அன்னாடும் அது விடக்கூடாது. சிலத்த காலையில் லேட்டாக படுத்தா கூட காலையில் ஏஞ்சி கொஞ்சம் சன் பண்ணிட்டு திருப்பி படுத்துருங்க, பிரச்சனை இல்லை, அது இட்ஸ் ஓகே. மாஸ்டர் கிளாஸ்க்கு போயிருந்தீங்களா, அந்த ஜப்பார் சார் கிளாஸ் போய் he will explain everything and he will bring us how to bring the mind back. எப்படி அந்த மைண்டை பேக் கொண்டு வரது திருப்பி. And there's so many type of japa. படிச்சு பார்த்தா அப்புறம் படி பார்த்து. ஸோ சொன்னேன் how we must learn from our previous acharya. எப்படி அவங்களாம் எப்படி சாட் பண்ணாங்க, குரு மஹர்ஷி எப்படி சாட் பண்ணாரு அவங்க சொல்ல முடியுமா உங்களுக்கு? அவர் யாரும் வரல, எப்படி அப்படி ஜாபம் பண்ணார், அவர் வைத்தியர் சாட் பண்ணார் ஆரம்பத்தில் ரிஷிஷ் எடுக்கிறதுக்கு முன்னுக்கே. இது எப்படி சாட் பண்ணாரு நம்பர் இல்லை, எப்படி எந்த ஒரு சூழ்நிலையில் செய்வார்? யாருக்கு தெரியும்? Who knows? How Jagata Maharaj, when he's just a bhakta, he's not initiated yet, you know. அவர் எப்படி சாண்ட் பண்ணாரு? Very lovely. He's chanting in the morning together with the devotees in the temple. And then, why he chant loudly? அவர் சொன்னார் கிளாஸ். Why? ரொம்ப சத்தம் போட்டு சாண்ட் பண்ணுவாங்க. எல்லாம் டிவோட்டி போய் புகழ் படுக்கும்போது விட்டாங்க. Bhaktaji is chanting Vikram channel, sir. அவர் வந்து பக்தாஜி புறப்பாடு பேசுகிறார். அவர் குருவாசி கொடுத்தாரா புறப்பாடு கால் சாப்டர் மராஷி. It's very nice that you are chanting very loudly. You are chanting in the morning. But why you are chanting so loudly? சொன்னாரா, நான் படித்தேன் that's for someone of Acharya's way. அவங்க சொன்னாங்களா, when your mind is something comes to your mind, you chant louder. So something is chanting, something will come in his mind, you learn chant louder. வேற ஒன்றும் லவுட் ஆவாரா? So he ended up like shouting, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Rama Hare. அப்படியே கத்திக்கிட்டு பாடு.
அவருக்கு சொல்லி கொடுத்தாரு பாருங்க, இது அவர் ப்ரூவ் பண்ணிட்டு சொன்னார். அவர் ப்ரூவ் சார் ஓகே இட்ஸ் வெரி குட் ஃபார் யூ ஐ கிவ் ஸ்பெஷல் பெர்மிஷன் அவர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காரு. other people they will chant in this temple hall, in the temple chant பண்ணிட்டோம். உனக்கு மட்டும் நான் அந்த பார்க்கில் போய் chant பண்ணுறது நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் கோ இட் அவர் ஒண்டி தான் அவங்க போய் chant பண்ணிட்டு வர்றாங்க. மற்ற எல்லாரும் temple ஹால்லையும் chant பண்ணணும். ஸோ திஸ் இஸ் how Prabhupada trained them how to chant. ஸோ நம்ம காலையில் வந்து மங்களாரத்துக்கு chant பண்ணணுமே, that's why we want people கான்சென்ட்ரேட் அந்த டைம் வேற எதுக்கும் இல்லை, அதுக்கு மட்டும் கொடுங்க. அதான் சொல்லுவோம் நம்ம. we want people to learn. this is very powerful. நம்ம சொந்த ப்ராக்டிஸ்க்கு இஸ் வெரி பவர்ஃபுல் ஆக்சுவலி. நம்ம சொந்தத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். நான் சொன்னல வந்து 20 வருஷமா நான் சாண்ட் பண்ணி இப்போ அப்படி சாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் அர்த்தம் இல்லாமல் இருக்கு சாண்ட் பண்ணுறதுல. நம்ம வேலை செய்கிறப்போ கூட இப்போ கோபிடி கட்டின்னு வந்து காடி ஓட்டுறதுக்கு வெயிட் பண்ணுறது. இப்போ காடி எப்படி ஓட்டுவார் கேளுங்க. அங்கே போய் எக்ஸ்பர்ட் ஆகிறாரு, இம்ப்ரூவ் பண்ணுறாரு இல்லையா அங்கே போய் வாழ்க்கையில் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ சட்னி இஸ் லைக் தட். நான் இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன இருந்தால் கூட மாதாய் சமைப்பாங்க. அவங்க ஒரு தேசி கலர் இருக்கும்போது சமைக்கும்போது எப்படி இருந்தாங்க, சிறு குமாரி இருக்கும்போது ஒரு மாதாஜி சொன்னாங்க, எங்கள் அம்மா செய்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்படி நான் செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன், அவங்களுக்கு உதவி செய்வேன், எப்படி செய்வேன்னு. அப்புறம் இப்போயும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையே, அவங்களே சொந்தமாக செய்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை அவங்க இம்ப்ரூவ் பண்ணி பார்ப்பாங்க நாட்டம். அப்படியே மாதாஜி இம்ப்ரூவ் பண்ணுவீங்களா இல்லை கரையில் இருப்பீங்களா? சில இதை நம்ம லேர்ன் பண்ணணும், எப்படி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் வாழ்க்கையில், அப்போ வாழ்க்கையை இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் சேஞ்சிங். இம்ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபே ஸ்டெபிளைஸ் ஆகும். நம்ம ஆன்மீக வாழ்க்கை ஸ்டெபிளைஸ் ஆகலையா நம்ம ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை ஸ்டெபிள் ஆகாது. இட் வில் நெவர். நம்ம நினைக்கும் நான் நல்லா வேலை செஞ்சு சம்பாதிச்சு எல்லாமே இது பண்ணிட்டு அப்புறம் நான் வரேன். எஸ் ஆஃப்கோர்ஸ் யூ கேன். அப்புறம் ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும். we can do that. We can do. I don't want all this now. I go and learn. I go and do everything. It's okay. You can. No problem. But அந்த சான்ஸ் வருமா திருப்பி வரத்துக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா, இல்லை அப்படியே போயிடுமா நம்ம சொல்ல முடியாது. ஆமாம், காசு வரணும், அப்புறம் அது வரணும், இது வரணும், அது வரணும். அது இட் வில் அக்யூமுலேட். அது கூடிக்கிட்டே போகும். நம்மளோட ஜட வாழ்க்கையோட அதாவது டிமாண்ட் வாட் வி நீட் ஃபார் ஜட வாழ்க்கை எல்லாமே கூடிக்கிட்டே போகும். குறைஞ்சிருக்கா உங்களுக்கு சொல்லுங்கள்? ஒரு மாதம் இருக்குது சாவ போகிறோம். வேற ஊருக்கு போகிறோம், உடலுக்கு போகும்போது ஒரு மாதம் இருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? எப்படி தெரியும்? இப்போ செண்டிங் நல்லா செண்டிங் பண்ணணுமா? எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படி சொல்கிறேன் மைனா சிந்திக்கிறது. உங்களுக்கு வேண்டி பண்ண முடியுமா? ஒரு மாதம் எல்லாரும் போய் கேட்டீங்களா? செத்து பண்ண முடியா? ஏன்னா சாப்பிடுது சொல்கிறேன்னு பேசுறதுக்கா? இல்லை, அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு மாதம் இருக்கு தெரிஞ்சிருக்கு செத்து போட்டு சொல்ல முடியாது. ஆகா பண்ணுறான். அவருக்கு ஆகா பண்ணுறாங்க. வாழ்க்கை ஆகா பண்ண திடீர்னு பிடிச்சா என்ன அது? அப்புறம் என்னாச்சு? வடை போச்சு கதையா இருக்குமா? நம்ம வாழ்க்கையை என்னைக்கும் ப்ரிப்பேர் சொல்லியிருக்காரு. படம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எல்லாம் ஒரு அடியில் வந்து அது அபாயம் இருக்கு, அதுக்கு சாவு என்னைக்கும் இருக்கு. நம்ம இன்னைக்கு நாளைக்கு இல்லை. நீங்கள் அப்படியே எப்படி நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் சின்ன வயசுலேருந்து சின்ன பிள்ளைங்க செத்து போலியா? இளைஞர் செத்து போலீங்களா? அப்புறம் வயிற்றுல செத்து போயா? அப்புறம் அவங்களுக்குலாம் எப்படி வயிற்றுல விட்டுருங்க, அவங்க அம்மா பார்த்துக்குவாங்க. விதியா? அப்புறம் அப்படி ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் திருப்பி காடி ஆக்சிடென்ட் சும்மா 30-40 வயசு வேலை செய்யப்பாங்க. அவங்க மாதம் சம்பாதிக்கிறாங்க. எப்படி இறந்து அவங்க என்ன செய்யுது? டைம் வந்துருச்சுன்றாங்க. ஆமாம், உங்கள் டைம் ஒன்றும் வரல. வெட்டிங் போத. ஆமாம், நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அனுப்பிடுவாங்க. யார் அனுப்புவா? அதுதான் சித்திரகுப்தா தான் அனுப்புவாரா? அனுப்புவார் தான் அனுப்புவார். முதல் வந்து கண்ணு சொல்லுவார், கண்ணு போயிடும், பார்வை குறையும், அப்படியா? அப்புறம் முடி நிறைக்கும்,
நடிச்சிருச்சு. அதான் வெட்டி போகலாம். கண்ணு தெரியுதா? அதுக்குள்ளார நம்ம வந்து தயார்படுத்திக்கணும். இந்த எழுத்து தெரியுதா உங்களுக்கு? தெரியல bro. கண்ணு போச்சு. பண்ணு போச்சு, சொல்லு போச்சு. அப்புறம் எப்ப அப்புறம் நடக்க முடியாது, இது இருக்கும், அங்கே இருக்கும். உங்களுக்கு இருக்குதா இல்லையா? இப்ப போகலாம், வெட்டி போகும். இருக்குதா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் நோட்டீஸ் அனுப்பிட்டாரா? இல்லையா? அவனுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டாங்களா? அப்புறம் நீங்க என்ன உனக்கு கருப்பார போச்சு. அப்புறம் கண்ணு வர போயிடுச்சு. அப்புறம் என்னது முடி நடிச்சிருச்சு. முடி அடிச்சிருச்சு. சில பிரச்சனைக்கு எண்டி பெருமை இருக்காங்க. முடி நடிக்கல அவங்களுக்கு. இன்னும் கூசுறா இருக்கு. அவரு இளமை எப்பயும் நீங்க அதை பத்தி இது பண்ணுங்க. அது நீங்க வந்து அவர் கிடைக்கல. அவருக்கு வந்து ஒன்றும் நோட்டீஸ் வரல பாருங்க அவருக்கு. அதுக்கு நோட்டீஸ் வரல. ஸோ உங்களுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. வேற மாத்தாச்சிங்களா வந்துருச்சா? வந்துருச்சு, அவங்களுக்கு வந்துருச்சு அவங்களுக்கா? ஸோ என்ன செய்யணும் நம்ம நோட்டீஸ் வந்தோன்னே? ஸ்டாண்ட் பாயிண்ட் போகலாம், செட்டிங் ப்ராப்பர்லி. எத்தனை மணிக்கு எழுதி செட்டிங் பண்ணுறீங்க மேடம்? 4:30 மணி 5 மணி. என்ன செக் பண்ணுறீங்களா? இப்போது 6 மணி தான் ஆகுது. அது 6 மணி ஆகுதா? ஏன் மாயா கிட்ட வருது. இப்படியா சொன்னீங்க? நோட்டீஸ் வந்தோன்னு நான் வந்து முழுமையாக இறங்கிடலாம். இப்போ நோட்டீஸ் வந்துருச்சு, நீங்கள் ஒன்று மாயா இருக்குன்னு சொல்கிறீங்க. தூக்கம் எடுக்கிற பார்த்தா தூக்கம் அப்படி எழுந்திரிச்சு அது சொல்ல பாருங்க, தூக்கம். ஸோ இதான் நம்மளோட சூழ்நிலை வாழ்க்கையில். நம்ம விட்டுட்டோமா அது அப்படியே போயிடும். அப்புறம் நீங்கள் வேலை எத்தனை மணிக்கெலாம் இப்படி போவீங்க ரஞ்சி? 6 மணி. வேலை எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? 5 மணி. அந்த 5 வேலைக்கு போயிருவீங்களா வேலைன்னு? அப்போ 6 மணி தான் வேலை. 6:30 மணி. பாஞ்ச் கார்டு இல்லையா? நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பாஞ்ச் கார்டு இருக்கும். கிருஷ்ணா பாஞ்ச் கார்டு இருக்குமா? அண்ணாடி வந்து தாஜா பண்ணி பூ எடுத்துட்டு வந்துடுறேன். அதான் 5:30 மணிக்கு அண்ணாடி வந்து நீங்கள் பாஞ்ச் கார்டு பண்ணுறீங்க. முடியாதா? இல்லை, நம்ம முயற்சி பண்ணணும். நீங்கள் எப்படி நீங்கள் வேலைக்கு அந்த முக்கியம் கொடுத்து நீங்கள் ஏஜி பாஞ்ச் கார்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதே நினைக்கணும். அதே மாதிரி நினைக்கணும். நீங்கள் வயசாகிட்டோன்னே நம்மளுக்கு அதான் நம்மளோட மைண்டில் அதை வரணும். when we are getting older we have to change the way we think. This is very important. And the young people, they also must include all this in their life. அந்த லைஃப்பில் கொஞ்சம் போடணும். நான் இப்படி இருக்கணும்னு நம்ம அவங்க அந்த டிட்டர்மினேஷன் இருக்கணும். கொஞ்சமாச்சும் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த இல்லைன்னா ஆன்மீக வாழ்க்கையில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அப்புறம் வயசாகணும்னு. நான் காலையில் எழுந்திருக்கேன். அப்போ வந்து 5:30 எழுந்திரிச்சு டாக்குன்னு கிருஷ்ணாவுக்கு பூ பறிக்கிறோம். உடனே ஓடிக்கணும். ஓகே, ஜாய் ஹரி ஓ அதெல்லாம் பிரபுக்கு ஜாய். ப்ராமிஸ் யூ. அது இப்போ வந்துடும் நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக வருது. ஓகே, நல்லது. டாக்கு எழுந்திரிச்சோடனே பயிர் சுற்றிட்டு குளிச்சுட்டு அது கிருஷ்ணாண்ட சொல்லிட்டு பிரபுபாட சொல்லிட்டு ஓடிடுவேன். பூ எடுப்பேன். ஓகே, கலெக்ட் பண்ணிட்டு வெரி குட். டெம்பிள் கொடுப்பேன். அவர் மைண்டில் செட் பண்ணிட்டாரு பாருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மைண்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன கூட செய்யலாம். அப்போ வேற என்ன இருக்குது? இதுதான் கடைசி லைஃபு. ஆமாம், இப்படிதான் போயிடணும். ஸோ அது வந்து இந்த சீட்டு விளையாண்டு குட்டாயிருக்குல சினிமா பண்ணிட்டா அதே தான். இப்படி போயிட வேண்டியதான். இப்படி போகிறதுக்கு இப்படி போக வேண்டியதான். ஓகே, சாண்டிங் பண்ணுறதை பற்றி பேசுவோம். சாண்டிங் பண்ணுறதை பற்றி பேசுவோம். எப்படி சாண்ட் பண்ணுறீங்க கிருஷ்ணா கூட நம்ம அதை பார்ப்போம். ஓகேயா? ஹவு வி வாண்ட் டு சாண்ட். புதுப்பா ரொம்ப கொடுத்துருக்காரு இங்கே. இந்த ஹரே கிருஷ்ணா சாண்ட் பண்ணுறதை வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம சாண்ட் பண்ணுறோங்க. அதான் நான் சொன்னேன் முதல்ல வந்து ஜெயபதி மகேஷோட எக்ஸாம்பிள் கொடுத்தேன். பக்திநாத் தாக்கூர் எப்படி சாண்ட் பண்ணுவார் அதுக்கு தெரியும். அன்றைக்கி யார் குடிசையில் அந்த ரூம். ஆமாம், அவர் யார்? அவர் இஸ் a Paramahamsa. He is a very liberated soul. By he is showing us how to live our life in this material world. Prabhupada also same. Prabhupada எத்தனை மணிக்கு எழுதி சாண்ட் பண்ணுவார்? இல்லை எத்தனை மணிக்கு எழுதி புக்கு ஒரு பிரபுபாத் பக்திநாத் தாக்கூர்லாம் காலையிலே அவங்க வந்து காலையில் விடிய காலையில் எழுதிடுவாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து தூங்க மாட்டாங்க. ஆக்சுவலி காலையில் 6 பர்சன்ட் கூட அவங்க எத்தனை மணி நேரம் தூங்குவாங்க? 2 மணி நேரம் தான் தூங்குவாங்க. அவங்களுக்காச்சும் பாய் இருக்குது, ரூம் இருக்குது, இடம் இருக்குது, வீடு இருக்குது. அவங்களுக்கு ரூம் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க மரத்துக்கீழே படுப்பாங்க அன்றாடம். அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க தெரியுமா? ஆர் கோஸ்வாமி அவங்க ராஜா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. They live like a king because they are the ministers and advisors for the
கிங்ஸ், அந்த முஸ்லீம் கிங் இருந்தாங்க. இப்போ முஸ்லீம் எல்லாம் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. No need to go very far. 500 years ago, 600 years ago, the Muslim ruler in India take advice from the Brahmanas, Hindus. They are the ministers for them. இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க முஸ்லீம்னா நீங்கள் லீடர் ஆக முடியாது. அப்புறம் அவங்கெல்லாம் எப்படி இந்தியாவில் எப்படி ரூல் பண்ணாங்கன்னா they get advice from all these Hindus. They don't need to go very far away. They are talking nonsense. They don't know. அவங்க மூலன்னு சொல்லிடலாம் முடிஞ்சு. அவங்களுக்கு read advice. This is called Brahmanical. This is what we call Brahmanas. அவங்க வந்து ஞானம் உள்ளவங்க. Kshatriyas, they must get advice from the Brahmanical people so that they can manage nicely, they can do things proper. அதனால தான் அவங்க இந்தியாவில் they can rule India for 500 or 600 years. Okay, அவங்களே சொன்னா அவங்களே முடிஞ்சிருக்கும் நேரம் because they got the advice and the guidance from this Brahmanical people. If not, they cannot rule India. அவங்க நிச்சயமாக இந்தியாவில் வந்து ஆட்சி பண்ணிருக்க முடியாது. பிரிட்டிஷ் பண்ண 200 வருஷம் முடிஞ்சு காப்பரேட்டிங் 200 years. They try to destroy the Brahmanical culture. Of course, the Muslims also try to destroy, but then they know they cannot last long if they try to go against so much. ரொம்ப கோயிலை அடித்து உடச்சி செஞ்சுருக்காங்க. அப்படின்னா அதெல்லாம் அது கூட எல்லாம் ஸ்டண்ட் பண்ணிட்டு தான் பாருங்களேன். இந்த Brahmanical culture they know what they are doing. They know இதெல்லாம் ஒரு கர்மா தான். அவங்களுக்கும் அது கர்மா தான் பாருங்களேன். Karma of the country, karma of the people. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா then we have to be more peaceful. When you want to be peaceful, அமைதியாக இருக்கணுமா வாழ்க்கை வந்து வயசாகிடுச்சா நம்ம அமைதியாக இருக்கணும் பார்க்கணும். முதல்ல that's the first thing that we have to do. Then only you can chant nicely. So like Bhaktivinoda Thakur, he will go inside one room, he don't want anything from outside. As a mind is so powerful. நம்ம மைண்ட் வந்து அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். ஸோ அவர் வந்து ஒரு ரூமில் எத்தனை மணி நேரம் 2 மணி நேரம் உள்ளுக்கு ரூமில் உட்காந்து சேன் பண்ணுவார். வேறு ஒன்றும் செய்ய மாட்டார் அவர். ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு சோசேன் அவருக்கு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. 4 மணி நேரம் தான் அவர் தூங்குறது, சாப்பிட்றது, குளிக்கிறது எல்லாமே செய்கிறது 4 மணி நேரத்தில். மிச்சம் 20 மணி நேரம் அவர் சேன் பண்ணுவார். நம்ம அதான் கேட்குறோம், நம்ம அதுக்கிட்டையும் 20 நிமிஷம் கொடுங்கப்பா, 20 நிமிஷம் 20 மணி நேரம் 20 நிமிஷம் கொடுங்க. அதுக்கும் நம்மளால் கொடுக்க முடியும்னா அப்புறம் எப்படி? ஹவு வி கோயிங் டு இம்ப்ரூவ்? நம்ம சேண்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோம்? காலையில் எழுந்து ஒரு 20 நிமிஷம் அதாவது 10 நிமிஷம் 1 round 2 round 3 rounds we have to struggle. இதான் this is what they call austerity. This is called tapasya. கலியுகத்துக்கு இதான் தபஸ்யா. எழுந்து காலையில் விடிய உட்காந்து தியானம் எடுக்கிறது, மூச்சு விடாமல் அப்படியே அடிச்சுக்கிட்டு அப்படியே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு, திஸ் இஸ் நாட் ஆஸ்டரிட்டி. முந்தி உள்ள காலத்தில் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உள்ள காலத்தில் நம்ம அது தேவையில்லை. யூ டோன்ட் நீட் டு டு ஆல் தட் கைண்ட் ஆஃப் ஆஸ்டரிட்டி. சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் ஒரு கால் நின்றுக்கிட்டு துருவமாக செஞ்ச மாதிரி அப்படிலாம் செய்ய சொல்லுது. யாரும் இதனை கசி போட்டு செஞ்ச மாதிரி அதெல்லாம் செய்ய சொல்லலை. வருஷமாக அந்த ஆஸ்டரிட்டிலாம் செய்ய சொல்லலை. For Kali Yuga, this is the austerity. Chanting Hare Krishna in a proper frame of mind, this is our tapasya. This yoga is for the Harinama, chanting of the holy name. This is a Yuga Dharma. So to practice Yuga Dharma, you have to do the Yuga according to Yuga austerity. And the austerity things in போதும். நீங்கள் வந்து மற்ற ஆஸ்திரத்திலாம் செஞ்சு பெரிய ஞானியாகிறதோ பெரிய சித்தியாகிறதோ அதெல்லாம் தேவையில்லை. அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தால் வேஸ்டிங் அவர் டைம் எனர்ஜி. ஸோ சேண்டிங் பண்ணும்போது அந்த டைம் நீங்கள் ஒதுக்கிட்டீங்களா சேண்ட் பண்ணுறதுக்கு மகாராஷ்டிரே ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த சேண்ட் பண்ணுறதும் அது கேட்குறதும் மற்ற எதுவுமே நீங்கள் அதில் நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ ஆக்சுவலி இந்த சனிக்கிழமை வந்து ஹேவிங் 64 round chanting. அது ஏன்னா அது ட்ரைனிங் பண்ணுறது நம்ம மைண்டை. இந்த 64 round chanting தான் ட்ரைனிங் பண்ணுறது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் பார்ப்பீங்களா? ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் வந்து அவங்க 100 மீட்டர் ஓடுறதா 100 மீட்டர் ட்ரெயின் பண்ணுவாங்க, 150 மீட்டர் ட்ரெயின் பண்ணுவாங்க.
நான் செஞ்சுருக்கேன் பாருங்க, நான் ஸ்போர்ட்ஸ் மேன் பாருங்க, 400 மீட்டருக்கு நான் 600 மீட்டர் ஓடுவேன். இன்னொன்று தான் ட்ரைனிங். கூட ஓடினாலும் அதை 400 நான் பெட்டராக செய்ய முடியும். ஸோ திஸ் இஸ் லைக் ட்ரைனிங். யூ டூ ட்ரெயின் யுவர் மைண்ட். அதை விட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கு திஸ் செஷன் இஸ் ஃபார் தேட். ஆக்சுவலி யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நாட் டு பிகம் ஒரு சூப்பர் எலிவேட்டட் சண்டிங் இல்லை, அதெல்லாம் இல்லை. நம்ம 16 ரவுண்டு எப்படி ஒழுங்காக சேன் பண்ணுன்னு இதில் ட்ரைனிங் பண்ணுறோம். ஸோ அதாவது எல்லோரும் கூட சேர்ந்து செஞ்சோமா நமக்கு அந்த அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் தெரியல சென்டிங் இப்போ சோமனி மகாராஜ் பற்றி சொல்லியிருக்காரு, மற்றவங்க கூட சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வாட் டைப் ஆஃப் சென்டிங் வி ஆர் டூயிங். கோபி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா கோபி? மோஸ்ட் ஃபேமஸ் ஒன் எது சொல்லுங்க, எந்த மாதிரி சென்டிங்? தேட்ஸ் 3 ஸ்டேஜ். அது 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து நாமா அப்ரா, நாமா பாஷ் அண்ட் சுரா நாமா. ஓகே, அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப லேட் ஆகும். ஓகே, இந்த நாமா அப்ராட்னா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது என்ன அது அர்த்தம்? நாமா அப்ராட் ஸ்டேஜ் வாட் இஸ் மீன்ஸ்? சொல்லுங்க, யாருக்கு நாமா அப்ராட்னா என்னது? ஹரே கிருஷ்ணா சொல்றது பதிலுக்கு சீலாப்பா வேலை வார்த்தை விட்டுருக்கோம். சென்டிங் ராங்லி சொல்றீங்களா? ஓகே, வேற பத்தாவது பேஜ். chanting without focusing. எனக்கு படிக்கிறேன். இல்லை எப்படின்னா ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கிட்டு இருக்கோம், சேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு மைண்டில் வந்து ஒன்று போகுது. ஸோ ஹரே கிருஷ்ணாவா அதில் ஒரு 2-3 வேர்ட்ஸ் மாறி வேறு வேர்ட்ஸ் வந்துடுது. வருதா அப்படி? எனக்கு பல வாட்டி வந்துருக்கு. ஓகே, சொல்லிடுறீங்களா என்ன கைன்னு கேட்டு கண்டிப்பாக பண்ணணும். So இங்க படிக்கிறேனே Srimad Bhagavatam 5:24-20 purport. There are 3 stages in chanting the holy name of the Lord. The first stage is one commits 10 kind of offenses while chanting Nama Aparat. So first இது Nama Aparat வந்து இந்த 10 விதமான குற்றங்கள் நம்ம செய்யறது அது Nama Aparat. அது பிரபு சொன்ன உடனே அவர் சொன்ன உடனே இதெல்லாம் அதில் இருக்கு. What is the 10 offenses? 10 குற்றங்கள் என்னது தெரியுமா உங்களுக்கு? ராஜாரா பிரபு உங்களுக்கு தெரியுமா? புரியாதா? எத்தனை வருஷமா நீங்கள் சாண்டிங் பண்ணுறீங்க? 5 வருஷம். 12 வருஷமா. ஸோ நான் 12 வருஷமா சாண்ட் பண்ணுறீங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆப்ரேட்ஸ் இருந்தாலும் 10 வருஷத்தில் நீங்கள் 10 தெரிஞ்சிருக்கலாம். நம்ம குற்றங்கள் தெரியணும், என்ன நான் குற்றம் செய்யக்கூடாதுன்னு சாண்ட் பண்ணுங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். வி ஷுடன்ட் knowingly or unknowingly commit these offenses. The Nama Aparat சொல்றது. So the second stage, in the next stage, Namabas, the offences have almost stopped and one is coming to the platform of pure chanting. அது வந்து குறைஞ்சிருச்சு. அது நம்ம கான்ஷியஸாக நம்ம தெரிஞ்சு நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு நினச்சி நம்ம அதை தவிர்த்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். அது கொஞ்சம் செகண்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். முதல் ஸ்டேஜில் நமக்கு அந்த ஒஃபென்சஸே தெரியலன்னா எப்படி நம்ம செகண்ட் ஸ்டேஜ் போகிறோம்? must know what is the மற்ற குற்றங்கள் என்னன்னு அது எப்படி தவிர்க்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க, அவங்க யூனிவர்சிட்டியில் படிச்சு கொடுக்குறேன், நான் படிச்சு கொடுக்குறேன். அவங்க level 1 எடுக்கல, level 2 போக முடியாது. ரைட்? அப்போ level 1 கோர்ஸ் ப்ரீ ரிக்வெஸ்ட்னுவாங்க. அது பாஸ் பண்ணல நீங்கள் செகண்ட் லெவல் போக முடியாது. செகண்ட் லெவல் பாஸ் பண்ணால் தேர்ட் லெவல் போக முடியாது. அதே மாதிரி தான் இதுவும். ஃபர்ஸ்ட் லெவல் வேறு அதை பாஸ் பண்ணணும். அது தெரிஞ்சுக்கிட்டாலும் பாஸ் பண்ண முடியும். நம்ம தெரியல நம்ம பாஸ் பண்ண முடியாது. And then in the third stage, when one chant the Hare Krishna mantra without offenses, his normal love for Krishna immediately awakens. Sudanama. This is the perfection. So முதல் ஸ்டேஜில் வந்து நாம அப்புறம் வந்து அந்த 10 குற்றங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த அதோட ருசி கண்டுபிடிக்க முடியல, நம்ம தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. அது முடிஞ்சு செகண்ட் ஸ்டேஜ் போகிறதா இந்த 10 குற்றங்களை நம்ம எப்போ குறைச்சி அது ஆள் குறைவா போதும் அப்போ வந்து நம்ம பாஸ் அது நம்ம சாண்டிங் பண்ணும்போது அதோட கொஞ்சம் ருசி கிடைக்குது. ஸோ அதை நம்ம கண்டினியூ பண்ணினால 3ஆவது ஸ்டேஜ் வந்து சுடாநாம். அப்போ தான் உண்மையான கிருஷ்ணோட பேரோட ருசி சுவை நமக்கு தெரியும்.
ஆனால் நம்ம இப்போ சண்டிங் பண்ணும்போது சில நேரத்தில் கிருஷ்ணா அந்த சுவை சில நேரத்தில் கொடுப்பாரு. அப்படியே ரிச்சிங்னு வரும் பாருங்க. அப்படி நம்ம ஒரு யூ ஃபீல் சம்திங் ஃபென்டாஸ்டிக். மனசில் அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கும், எல்லாமே ரொம்ப இதாக இருக்கும். அது கொஞ்ச நேரம் மட்டும் கொடுத்து காட்டி போயிடுவாரு. அட்வர்டைஸ்மெண்ட் வருதுல்ல. ஸோ அதுக்கு நம்மகிட்ட காட்டுவார், இதான் இப்படி தான் உண்மையான. ஸோ அதுக்கு நம்ம செக் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். நார்மலாக நான் செக் பண்ணேன்னா ஒன்று வந்து மூளை ஜாம் ஆகிக்கிறோம். அதாவது எதுவும் யோசிக்க மாட்டேன், எனக்கு கண்டதான் வந்து போகிறதுன்னு சொல்லிட்டு எதுவும் நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்களே நம்ம எப்படி நமக்கு பிடிச்சவங்க அப்படின்னு, நான் என்ன செய்வேன்னா நான் ஃபேண்டசி பண்ணுவேன். எப்படின்னா கிருஷ்ணாவுக்கு சர்வ் பண்ணுறது, ராதாகிருஷ்ணனுக்கு சர்வ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒன்றுனா அப்புறம் மாயப்பொருள் இருந்து சான் பண்ணுற மாதிரி, பிருந்தாவனில் இருந்து சான் பண்ணுறேன். அந்த நம்ம அது வீடியோலாம் பார்க்குறோம், இந்த மாதிரி இடம் அந்த லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு சான் பண்ணுவேன். அப்போ வந்து டிஸ்டர்பன்ஸ் வர ரொம்ப கஷ்டம், டிஸ்டர்பன்ஸ் வர. ஓகே, ஸோ அப்படி செய்யலாம் நீங்கள். அப்புறம் எங்கள் முறையாக என்ன கொடுத்துருக்குன்னா, நம்ம எப்படி செய்யணும்னா முதல்ல வந்து நம்ம சான் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம pray to the holy name, ask forgiveness, ask them நாமா பிரபு, அவரை வந்து நாமா பிரபு அவரோட அட்ரஸ் பண்ணுறது. the பிரபு of the holy name, please help me, அவர்கிட்ட மாதிரி ப்ரே பண்ணணும். செகண்ட் வந்து நீங்கள் துளசி பண்ணிட்டு வந்து கும்பிட்டு அவங்ககிட்ட கூட ப்ரே பண்ணணும். இட்ஸ் வெரி பக்தியை இம்பார்ட்டன்ட். கொடுங்க, பக்தியை கொடுங்க. ஆமாம், துளசி கிட்ட வந்து கும்பிட்டு ஆஸ் திஸ் இஸ் த செகண்ட் திங் வி கேன் டூ. துளசி பண்ணிட்டு வந்து கும்பிட்டு அவங்கள்ட்ட வேண்டிக்கணும். நான் சொன்ன ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அவர் சான் பண்ணும்போது துளசி will be always in front of him, because துளசி is the one who gives the bhakti, so nobody else can give the bhakti. So this is a பிரபு சொன்னது வந்து அது வந்து சில நேரத்தில் வேலை செய்யும், சில நேரத்தில் அது வந்து ஓடிடுவோம். ஏன்னா நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம புலன்களில் வந்து பார்க்கணும். we are trying to use our mind and also our eyes. It's okay, you can look at the Krishna's picture and chant, look at this thing, that's okay. But that will be sometimes also become an inattentive chanting போயிடும். அது வந்து அப்படியே வேறு எதுக்கு போயிடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எல்லாத்தையும் இது என்ன சொல்லுவாங்க, இது வந்து ராடா சாண்டிங். அப்படியே எல்லாத்தையும் தேடுவோம். ராடா ஆமாம், அவரை சுற்றி டிஸ்கோ ராடா சாண்டிங். ராடா மாதிரி அப்படியே எல்லாமே தேடிக்கிட்டே அப்படியே ஸ்கேன் எல்லாத்தையும் ஸ்கேன். அது பேர் ராடா ராடா சாண்டிங். ராடா ராடா மாதிரி அப்படியே எல்லாம் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம அப்படியே எல்லா இடத்துலையும் வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. என்னெல்லாம் இருக்குது இப்படி என்ன ஆறு இருக்கு பேசிக்கிட்டு அப்படி இருந்தது இல்லை. ஓகே, அது அப்படியே அது சில இடத்துக்கு நீங்கள் அந்த ஒரு 21 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாண்டிங் நாங்கள் எழுதி வச்சுருக்கேன். ஆமாம், 22, 23 இருக்குது, 25 அது கூட இருக்குது. பிரச்சால்பா சாண்டிங் சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி. பிரபு இன்னைக்கு சாப்பாடு என்ன பிரபு? ஹரே ராம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. பிரபு இன்னைக்கு வரீங்களா? ராம 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 ராம. பிரபு நமக்கு போகணுமா இன்னைக்கு? தூரம்லாம் அதுதான் பேசக்கூடாது சென்டிங் பண்ணும்போது. வேற ஒன்றுமே பேசக்கூடாது. நம்ம சண்டிங் தான் சண்டிங் தான் விட்டுருணும். மற்றது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஆமாம், இன்னைக்கு என்ன செய்யணும்? நான் மண்டியில் மைண்டில் திங்கிங் பண்ணுறது அண்ட் டு டூ லிஸ்ட் சாண்டிங் ஜப்பா. ஓகே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. போய் காசு கட்டணும் பேங்க்கு. ஹரே ராம ஹரே ராம ராம ராம. போய் அவங்களே ஏற்றிட்டு வரணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம என்ன சரி என்ன கறி ஆகணும். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆமாம், இவங்க வந்து என்னை எது இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க எல்லாம் செய்யணும் போயிட்டு. ஸோ அதை டு டூ லிஸ்ட். குக்கிங் ஜப்பா வந்து அது சமைக்கணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. புளி சமைக்கலாமா, சப்பாத்தி சமைக்கலாமா? மோஸ்ட் ஃபேமஸ் வந்து என்ன சண்டிங்க? கிளிக்கை சண்டிங். அது கிளிக்கை சண்டிங். அப்புறம் கிருத்தன் ஜப்பா இருக்குது. கிருத்தன் பண்ணிக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஜப்பா பண்ணிட்டு அங்கே ஜப்பா கையில் ஜப்பா பேக் தூக்கிக்கிட்டு ஹரே கிருஷ்ணா. அப்புறம் அங்கே நிற்கிட்டு இங்கே ஹரே ராம ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம.
அதுக்கிட்ட ஜப்பா, நான் வந்து அப்புறம் டிவி பார்த்துக்கிட்டு மேக்சின் பார்த்துக்கிட்டு, ஸோ அதே மாதிரி ஷாப்பிங் பண்ணிட்டு ஜப்பா, ரோடுல சொல்லி கொடுத்தேன். அப்புறம் சைட் சீயிங் ஜப்பா, அதான் அப்படியே அங்கங்கே இந்த இடத்துக்கு போயிட்டு ஜப்பா ஒர்க் இஸ் டிஃப்ரெண்ட். ஜப்பா ஒர்க் பண்ணல அது வேறு. That means you are going maybe Japa work in Bottle Garden. You don't see things, you just try to chant and Japa work வேறு. அப்புறம் டிரைவ் ஜப்பா, இன்டராப்ஷன் ஜப்பா, கிளிக்கர் ஜப்பா, ப்ரூப்பா ஜப்பா. அது தெரியுமா உங்களுக்கு ப்ரூப்பா ஜப்பா அப்படின்னு? திங்கிங் ரூபாய் இல்லை, ப்ரூப்பா ஜப்பா போடுவாங்களே, ப்ரூப்பா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, அப்போ நம்மளும் ஹரிக்க பண்ணுவோம். ப்ரூப்பாட்டு மீட்டிங்கா try to follow, but that is not advice that much. நம்மளுக்கு ஒரு பேஸ் இருக்கு, நம்ம அதை ட்ரெயின் பண்ணணும் நம்மளோட இல்லை. யூ கேன் புட் தட் அட் த பேக்ரவுண்ட், நோ ப்ராப்ளம். தட் வில் ஹெல்ப். அந்த மைண்ட் எப்போ வேறு எங்கேயாச்சும் போகும்போது அந்த ப்ரூப்பாட்டோட வாய்ஸ் வந்து அப்படியே உள்ளுக்கு வரும். அது பரவாயில்ல, தட் வில் ஹெல்ப். அது ஹெல்ப் பண்ணும். இந்த சட்டிங் இஸ் வில் ஹெல்ப். ஸோ பட் தென் வி டோன்ட் ஃபாலோ ineffective chanting. அதான் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். ரீடிங் ஜப்பா, கிளாஸ் கேட்டுக்கிட்டே ஜப்பா பண்ணுறது ரொம்ப பெருசு செய்வாங்க. ரொம்ப இடத்துல பார்த்துருக்கேன். மாறி சொல்லுவாங்க ஸ்டாப் ஜப்பா, ஒரு கோ அவுட் ஜப்பா, ஒரு லிசன் கிளாஸ் சொல்லுவாங்க. அது எப்படி முடியும்? அதெல்லாம் வந்து ஒஃபென்ஸ். அதான் ஒஃபென்ஸ். அதான் சொல்கிறது. அந்த இது குற்றங்கள் தவிர்க்கணும். அந்த குற்றம் தவிர்த்தா தான் நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். This is all come under the 10 offenses. Offense number 1, முதல் குற்றம் வந்து பக்தர்களை நிந்திக்கிறது. அதை பண்ணணும் நம்ம. We should stop that 100%. It's never. No excuse. Yeah. ஒரு செகண்ட் இது. So ஒரு group எல்லாம் காமிச்சிருக்காரு. So we have to memorize all this. We have to know by heart. And third offense வந்து to disobey the order of spiritual master and to consider him to ordinary person. ரொம்ப இடத்துல வந்து அதை பாதி வெட்டிடுவாங்க. அந்த ஒஃபென்ஸில் கூட அது பாதி போயிருக்கு. நீங்கள் ஹரிபக்தி விலாஸ் புக் எடுத்து பார்த்தீங்களா, அங்கே அழகாக போட்டிருக்கு. To consider him to be ordinary person. To disobey the order of spiritual master. குரு மகாராஜோட கட்டளையை வந்து அது டிசோபைனா அவரோட கட்டளைகளை வெளிப்படாமல் அவரை வந்து ஒரு சாதாரண மனிதன் என்று நினைக்கிறது. அது தேர்ட் ஆஃபென்ஸ். அதனால எப்படி தெரியும் அவரோட சாதாரண மனிதன் நம்ம அதை கன்சிடர் ஆர்டினரி பர்சன் இது இருக்கணும். பாதி மட்டும் சொல்கிறது இல்லை, ஃபுல்ஸாக சொல்லணும். டு கன்சிடர் சேண்டிங் வரைக்கும் disobey the order of spiritual master and consider him to be ordinary person. சாதாரண ஒரு மனிதன். இது இருக்குது. ஹரிபக்தி விலாஸ் பார்த்தீங்கன்னா அது அழகாக அங்கே இருக்குது. ஃபுல் இன் சன்ஸ்கிரிட் இன் ட்ரான்ஸ்லேஷன். ரொம்ப இடத்துல வந்து அதை பாதி சொல்லிட்டு பாதி சொல்ல மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ அதே மாதிரி 10 இருக்குது. கடைசியாக உள்ளது வந்து இன்அட்டென்டிவ் வைல் சாண்டிங். சாண்ட் பண்ணுறது இது இந்த சொன்ன இதெல்லாம் இதே மாதிரி ரொம்ப விஷயங்கள் இருக்குது. ஹேண்ட்ஃபோன் பார்க்குறதுலேருந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆஃப் பண்ணிட்டு அதை வச்சுட்டு இல்லை புட்டிட்டு இந்த சைலண்ட் புட்டிட்டு இந்த என்ன ஆகிருப்போது வாழ்க்கையில்? வாட் வில் ஹேப்பன் இஃப் 1 hour மேக்ஸிமம் 2 hours இல்லை ½ an hour 1/2 மணி நேரத்தில் ஃபோனில் இல்லைன்னா என்ன ஆகிடும்? முழுங்கிடுமா? மைண்ட் ஓடிடுமா? ஃபோன் இல்லையா? மனுஷனுக்கு பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆஃப் த ஃபோன். திங் ராங். தலை போகிற காரியம் ஒன்றும் நடக்காது. ஸோ அதான் இன்றைக்கி சொல்ல நினச்சேன். எனிபடி லைக் டு ஜாயின் த ஜப்பா 64 round chanting. அடுத்த 4 round chant பண்ணுறது அந்த செஷன் இருக்குது ரோடுவில். அவங்க 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மகாராஜ் கூட நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிடுவார். 5 மணிக்கு 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிடுவார். And the chanting in the morning is the best. Try to put in practice. That will help us. Guys, la Prabhupada ki jai. Or to Surya Shani.
जय श्रीमद् भगवान नटराज अवतार की जय। श्री हरि नाम की जय। गौर प्रखंडे